ஜூன் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா, ரொம்ப மாதமாக இங்கேயே டேரா போட்டுட்டு உட்காந்துருந்தார் கடகத்திலேயே. யார்? செவ்வா. அவர் சிம்மத்துக்கு போயிட்டார். அப்பாடா. அடுத்து புத பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போயிட்டார். சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள். 12ல் சனி இருக்கிறார். ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 11ல் அதாவது கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது. இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது? யாரெல்லாம் குபேர வளங்களை அள்ள போகிறீர்கள்? யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது? கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே புதன். சார், இந்த ராசியில புதன் இருந்தா என்ன நடக்கும்னா திறமை வெளிப்படும். அப்ப எங்களுக்கு மற்றவங்கலாம் திறமை இல்லையா? திறமை வெளிப்படும் நான் சொல்றது இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்பீச். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து விற்க சொன்னா வித்துருவீங்க. அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய வியாபார ஒரு வித்தகர் இருக்காருன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்க ஒரு மார்க்கெட்டிங் பர்சனா இந்த மாசம் செயல்பட போறீங்க. ஒண்ணுமே இல்லாததை கூட வித்துருவீங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு பேச்சு திறமை இருக்குன்னே உங்களுக்கு இப்பதான் தெரியும். இந்த மாசம் தான். தம்பி திவாகரை பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன வேணா செய்யலாம். டிடிஏ ரொட்டேட்டிங் டில்ட்டிங் பண்ணலாம். ஏணி வச்சு ஏறி ஏரோப்ளேன் மேலே ஏறி போகலாம். ராசியிலே புதன் இருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். புதன் ராசியில வந்துட்டாருன்னா பேச்சு திறமையை கொடுத்துருவார். சில பேர் பேசியே சார், ஒரு புதன் நினைச்சாருன்னா பேசியே க்ளோஸும் பண்ணுவார். பேசி என்ன வேணா பண்ணுவார். இந்த ஸ்கில் உங்களுக்கு இருக்குன்னே உங்களுக்கு இப்பதான் தெரியும். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். கேதுவோடு சேர்ந்த செவ்வாய். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்னன்னா, உணவுப் உணவே விஷமாகும். 2ல் கேது 8ல் ராகு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் தின்னீங்கன்னா உயிரோட இருக்கலாம். நான் சிக்காங் குக்காங் தான் சாப்பிடுவேன், நான் சைனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், அத்தோ பீஜோ எல்லாம் தான் திம்பன்னா நீங்களே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துங்க. ஜாப்பனீஸ் ஃபுட்டு இருக்குது சார், ஜப்பான்காரன் சாப்பிடுவான், ரைட்டு. கொரியன் ஃபுட்டு கொரியாக்காரன் சாப்பிடுவான், ரைட்டு. இப்பெல்லாம் இது என்னத்தை குடிக்கிறேன்னே தெரியாமல் குடிக்கிறது. அவன் ட்ரிங்க்ஸை வாங்கி நம்ம குடிக்கிறோம், அவன் சாப்பாட்டை வாங்கி நம்ம குடிக்கிறோம். நம்ம யாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டோம். நம்ம உடம்பே ஒரு வித்தியாசமான உடம்பா மாறிடுச்சு. எது கொடுத்தாலும் ஏற்றுக்குது. இப்பெல்லாம் முன்னெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். எதையாவது சாப்பிட்டா வயிறு வாயிலாக ஏறியும். உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ எதை எடுத்து போட்டாலும் அது முழுங்கிக்குது. இது நல்லதா கெட்டதானே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றதுல இருக்க ஆழமான கருத்தை யோசிச்சு பாருங்க. எவனாவது ஒருத்தர் அத்தோ கொடுத்தா அதை வாங்கி திங்கிறீங்க, மூச்சிட்டை கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இதெல்லாம் ஏன் கொடுக்குறானுங்க, நம்ம ஏன் திங்கிறோம்? ஆனா இந்த வயிறு பிராக்டிஸ் அடிச்சு பார்த்துங்களேன். எதை கொடுத்தாலும் திங்குது அது. அந்த வயிறு நினைச்சுக்கோ, எதை கொடுப்பானே தெரியல. அடுத்து ப்ரிப்பரேஷனே அதால பண்ண முடியாது. அதனால இந்த 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது உணவே விஷமாகி உங்களை கொல்லும். 8ல் ராகு. இந்த ஸ்டண்ட் பண்றது, காதலியோட பைக்கில் போறது, கையை விட்டு ஓட்டுறது, அப்படிலாம் பண்றது, இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் பண்ணுவார். ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார். நீங்க பண்ணாதீங்க. நீங்க பண்ணினா கீழே விழுந்துருவீங்க. ஸோ அதனால தயவுசெய்து இந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது, நான் இது எங்க பைக், நாங்கள் 1s போவோம், 2s போவோம், 3s போவோம், நீங்கன்னா தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. அதனால தயவுசெய்து ஜாக்கிரதையா இருங்க. பைக்கில் ஸ்டண்ட் பண்ணலான்னே தோணும், ரேஸ் பண்ணலான்னு தோணும் போன்ற எண்ணங்கள் எல்லாம் ராகு நீங்க பண்ணல, உங்க கிரகங்கள் அப்படி இழுத்துட்டு போகுது. அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி 12ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய சூரியனும் குருவுமாக சேர்ந்து விபரீத ராஜயோகத்தை தந்து நிறைய தனவரவை தருகிறார். யாரெல்லாம் பணத்தை புடுங்குறவனோ அவனே பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சா என்ன வருஷங்கிறத பார்ப்பீங்க. திடீர்னு மார்க் ஆண்டனி பாச்சா பாயா மாறிட்டாருன்னா என்ன ஆகுங்கிற வருஷனை நீங்க பார்ப்பீங்க. எவன்லாம் கெட்டவனோ அவன்லாம் நல்லவன் ஆயிட்டான். அந்த மாதிரி கெட்டவன் நல்லவனானா என்ன ஆகும், அந்த வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் அருளாசியை பொங்கி தரப்போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அள்ளித்தரப்போகிறார் சனி பகவான். அதனால ஜாலியா இருக்க போறீங்க. கடகராசிக்காரர்கள் என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி 3-10 கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 11 கூடிய சுக்கிர பகவான் பாதகாதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். பெண்களால் ஆபத்து ஏற்படும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பிரியா அம்முன்னு ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருப்பீங்க, பிரியா அம்மானு ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருப்பீங்க. பிரியா அம்மாவுக்கு அனுப்ப வேண்டியதான் அம்முக்கு அனுப்பக்கூடாது, அம்முக்கு அனுப்புறதா அம்மாவுக்கு அனுப்பக்கூடாது. தயவுசெய்து
ஏதாவது கொஞ்சம் தீர்த்த வாரியாக இருக்கும்போது குழப்பத்தில் 2 டிஜிட்டு பார்த்து அனுப்பி விட்றாதீங்க. 3வது டிஜிட்டு AMMUன்னா தான் அம்மு, AMMAன்னா அம்மா, மாற்றி அனுப்பிட்டிங்கன்னா மானம் போயிடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 10ஆம் வீட்டிலே சனி இந்த சுக்கிரன் வரும்பொழுது பெண்களால் ஆபத்து ஏற்படும். யாராவது நம்ம டீம் மெம்பர்ஸே பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட என்னம்மா காவியா நல்லா இருக்கியாம்மா அப்படின்னீங்கன்னா அது போய் போட்டு கொடுத்துரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன்னு கேட்குறாரு சார், என்னை கூப்பிட்டு எது கூப்பிட்றாருனே தெரில சார், நான் ஒன்று எங்கே கூப்பிட்டேன், நல்லா இருக்கேன்னு தானே கேட்டேன். சும்மாவே வழியில் போகிற மாதிரியா தான் என் மேலே வந்து அந்த மாதிரி சும்மா இருக்கிற அந்த பாட்டுக்கு ஏதோ ஒன்று பொழைச்சிட்டு போகுது. அதுகிட்ட ரொம்ப கரிசனமாக அதை போய் பார்த்துக்கிறது. யாராவது வீட்டுக்கு யாராவது வந்து வேலை பார்க்க வராங்கன்னா அவங்கள்ட்ட நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, மாத சம்பளம், உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, இப்போ ரொம்ப முக்கியம். இப்போது அது என்னமோ பண்ணிட்டு போகுது, விடுங்களேன். தேவையில்லாமல் பிரச்சனை, அது கரெக்டாக எடுத்து விட்டுக்காரன் பார்த்துருவான். பார்த்தீங்களா சார் என்ன நடக்குது பார்த்தீங்களா இல்லையா? என்னையா நடந்துச்சு இப்போ? ஒரு பீதியிலே வச்சுருவா, தெருக்குள்ளே புறையிறோம். ஐயையோ நம்ம நாட்டாம இருக்காண்டோ, அதை நான் பார்த்துட்டேன்டோ, அந்த மாதிரி இப்போ நான் என்னடா பண்ணேன். அதனால சார் இப்பெல்லாம் நாட்டு நிலைமை அப்படி தான் இருக்கு. அதனால மலர் டீச்சர் கனவெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் கனவு, அவ்வளோதான். ஸோ அதனால கடகராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் ஆண்களோட தான் தெரிஞ்சாகணும். உங்கள் நிலைமையே அதான். ஆண்கள் மூஞ்சியே பாருங்க, வருஷம் ஃபுல்லாக இவனே தான் பார்த்துட்டு இருக்க போறீங்க, வேற வழி இல்லை. அதனால கடகராசிக்காரர்கள் ஜூன் மாதம் சிறப்போடு இருக்க போறீங்க. பெண்கள் ஆபத்து. ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது. எப்படின்னா, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான். இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறார். சனியுடைய மித்திரன் ராகு, சுக்கிர மித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார். மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார். சனி இந்த கார்னர்ல மீனத்திலையும் குரு மிதுனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் ரட்சிக்க போகிறார்கள். குரு மிதுனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால், கிரகங்களோட ஹெச்ஓடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார். ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார். சூரிய பகவான் ஒளிபொருந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார். மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காதலை உருவாக்க தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். மேஷத்திலிருந்து துலாத்தை பார்க்கிறார். காதல் திருமணம் செய்தவர்கள், பிரிந்த தம்பதியினர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிகச் சிறப்பாக இருக்க போகிறீர்கள். கேது 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார். செவ்வாயோடு சேர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவில் இருக்கிறவங்க இப்போ பேரா, கோலாலம்பூர், பெனாங் போன்ற இடத்தெல்லாம் வாரம் வருகிறேன். மலேசிய மக்களை சந்திக்கிறேன். டைரக்ட் அப்பார்ட்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. மலேசியாவில் இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கும் வருகை தாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.